Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாம். சோ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வெச்சுக்கோங்க. pan நல்லா ஹீட் ஆனதும் 1 tablespoon ghee சேர்த்துக்கோங்க. சோ நெய் நல்லா சூடானதும் இதல வந்து நான் முந்திரி, dry grapes இது ரெண்டுத்தையும் நான் வந்து இத போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கறேன். இப்போ வந்து எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து இது நம்ம ஒரு மறுபடியும் பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதே நெய்ல ரவை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, நான் இன்னைக்கு வந்து ஒரு கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ரவை வந்து கலர் மாறக்கூடாது. நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேம், ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி வறுத்துக்கோங்க. கலர் வந்து மாறக்கூடாது. ரவையோட வாசனை வர வரைக்கும் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வதங்கிடுச்சு. இது நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மறுபடியும் பேன் வச்சு அதில் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப்ஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நான் ஒரு 1/2 pinch ஆர்கானிக் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபுட் கலர்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ பாலில் இது பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குங்குமப்பூ இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் பாலில் வந்து நல்லா ஊற வச்சு அதை வந்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கலர் நல்லா வரும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் வந்து இப்போவே சர்க்கரையை சேர்க்கக்கூடாது. நீங்கள் இப்போவே சர்க்கரையை சேர்த்துட்டிங்கன்னா ரவை வந்து வேகாது. ஸோ நம்ம வந்து சர்க்கரையை லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம சேர்க்கணும். நீங்கள் தண்ணியோடைய சர்க்கரையை சேர்த்தா அது இன்னும் லிக்விடாக தான் இருக்குமே தவிர அது வந்து கெட்டியாக உங்களுக்கு வராது. ப்ளஸ் ரவையும் உங்களுக்கு வேகாது. நீங்கள் 1 கப் ரவை எடுத்துருந்தால் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சுகர் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 3/4 கப் இல்லைன்னா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர். உங்கள் சுகர் லெவலை பொறுத்து நீங்கள் எவ்வளோ சுகர் ஆட் பண்ணமோ ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் சுகர் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்களா, நம்ம சர்க்கரை போட்டதும் ரவை வந்து கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி அப்படியே கொஞ்சம் லிக்விட் ஃபார்முக்கு வருது. பார்த்திங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நெய் விட்டு கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து 2 tablespoon நெய் ஊற்றி கலந்து விட்டுக்கிறேன். நம்ம நெய் ஊற்றி கலந்து விட்ட ஒரு 5 minutes கழித்து நான் வந்து இன்றைக்கி ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. கூடவே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கீல, cashews அண்ட் dry grapes இதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு 1 spoon ghee ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல கடைசியில் ஆட் பண்ணால் நல்லா வாசனை கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை கலந்து விட்டுக்குங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு 1 tablespoon பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹோட்டலெல்லாம் பார்த்தோன்னா ஒன்று பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணுவாங்க, இல்லைனா ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பைனாப்பிள் எசன்ஸை ஊற்றி கலந்து விட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கேசரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பைனாப்பிளோட டேஸ்ட், அப்புறமா நெய்யோட டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டாங் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.